தளபதி அவர்கள் இப்பொழுது மக்களிடையே மீண்டும் செல்வாக்கை பெற்றிருக்கிறார்கள். ஏன் இந்த தவறை செய்துவிட்டோம் என்று மக்கள் உணர்கிற அளவிற்கு இப்பொழுது தமிழகத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்கெல்லாம் விரைவில் பதில் வரும். கல்லூரி மாணவர்களுடைய எதிர்ப்பும் அவர்களுடைய விழிப்புணர்வும் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. என்றுமே கல்லூரி மாணவர்கள் மாணவ பருவத்திலே இருந்து விழிப்புணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள்தான். அவர்களுடைய விழிப்புணர்வின் காரணமாகத்தான் தமிழகத்திலே இன்றும் திராவிடர் இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் நான் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியதற்காக தொடரப்பட்ட வழக்கு, அந்த வழக்கு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை 28ஆம் தேதி மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். அந்த வழக்கை பொறுத்தவரையில் நான் இந்த நிகழ்ச்சி நடந்தவுடனே முதலிலேயே பத்திரிகை மற்றவர்களிடமெல்லாம் அறிவித்து விட்டேன். நான் பேசியது தவறாக இருந்தால் அனைவரும் என்னை மன்னித்து விடுமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த வழக்கை தொடர்ந்த சகோதரி அவர்களிடமும் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் கோரியிருந்தேன். மீண்டும் அவர்களுடைய மனது புண்பட்டிருக்குமானால், யாருடைய மனது புண்பட்டிருக்குமேயானாலும் என்னுடைய குளமார்ந்த வருத்தத்தையும் மன்னிப்பையும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த வழக்கு 28ஆம் தேதி வருகிறது. அதற்கான முடிவுகள் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக இதுபோல் இனி பேசுவதற்கு வாய்ப்பில்லை. இது யாருடைய மனதை புண்படுத்தி இருந்தாலும் மீண்டும் உங்கள் மூலமாக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து 100 நாட்கள் கடந்தார்கள். மீண்டும் திமுக ஆட்சி வர நீர்வளத்துறை அமைச்சர் இங்கே சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு. எங்களுடைய நிரந்தர முதல்வர், நான் முதல்ல தான் சொன்னேன், இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஆனால் தளபதி அவர்கள் இப்பொழுது மக்களிடையே மீண்டும் செல்வாக்கை பெற்றிருக்கிறார்கள். ஏன் இந்த தவறை செய்துவிட்டோம் என்று மக்கள் உணர்கிற அளவிற்கு இப்பொழுது தமிழகத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்கெல்லாம் விரைவில் பதில் வரும். இன்றைய கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காக்ரோச் பார்ட்டி மற்றும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுடன் தொடர்புள்ளவர்கள் பற்றி தகவல் தர வேண்டும் என்று கல்லூரி கல்வி இயக்குனர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தார். அது இப்பொழுது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. அதற்கு கல்லூரி மாணவர்களுடைய எதிர்ப்பும் அவர்களுடைய விழிப்புணர்வும் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. என்றுமே கல்லூரி மாணவர்கள் மாணவ பருவத்திலே இருந்து விழிப்புணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள்தான். அவர்களுடைய விழிப்புணர்வின் காரணமாகத்தான் தமிழகத்திலே இன்றும் திராவிடர் இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர், என்னாலும் தமிழகத்தினுடைய தமிழர்களின், உலகத் தமிழர்களின் தலைவராக இருக்கிற தளபதி அவர்கள் மாணவ பருவத்திலிருந்தே இதுபோல கொள்கைகளுக்காக உழைத்தவர். அவருடைய வழியிலே இன்று மாணவர்களும் போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டூ லவ் யூ தேங்க் யூ அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.